அன்பிற்குரிய திரு பி.கே. வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள். சிலம்பொலி செல்லப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த சிலப்பதிகார பெருவிழாவோடு ஐயாவினுடைய 96வது பிறந்த நாளையும் இணைத்து கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே இங்கே இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் உங்களையும் வரவேற்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றியும் கூறி நம்முடைய இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பிஜி குழுமத்தினுடைய தலைவர் பிஜி பெரியசாமி அண்ணன் அவர்களே, இந்த நேரத்தில் ஒரு செய்தி கால நேரம் கருதி அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த விழா நடப்பதற்கு 1997 நாங்கள் முதலாக இந்த ஒரு அறக்கட்டளை ஐயா பேரில் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு 4-5 இளைஞர்கள் முற்பட்ட பொழுது, அப்போது இளைஞர் முற்பட்ட போது முதலாக 1 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த அறக்கட்டளையை துவக்கி வைத்தவரே எங்களுடைய குடும்பத்து பெரியவர் அண்ணன் பெரியசாமி அவர்கள்தான். அது தொடர்ந்து இன்று வரை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நான் பெருமை கொண்டு, மேலும் இது எதிர்காலத்திலேயும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவருடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் என்று நான் நம்பி வேண்டுகோள் வைத்து அவரை நான் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்பதில் வருக என்று நான் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக விருதாளர்களுடைய அறிமுக உரையாற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர், மிகச்சிறப்பாக இனிய குரலிலே பேசக்கூடிய முனைவர் டாக்டர் முனைவர் நாராயணமூர்த்தி அவர்களே, இளங்கோ விருது மற்றும் 50,000 பொற்கழி பெறுபவர் முனைவர் பேராசிரியர் சாந்தி கேசவன் அவர்கள், மேனாள் துறை தலைவர் இந்து நாகரிகத்துறை கலை கலாச்சார பீடம் கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை ஐயாவினுடைய மிகப்பெரிய ஆத்ம உருவாக்கப்பட்டவர்கள். அங்கிருந்து அவருடைய ஆர்வத்தோடு இங்கே இலங்கையில் இருந்து இங்கே நம்மை சிறப்புற வைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிலம்பொலியாருடைய மாணவர் விருது மற்றும் 10,000 பொற்கழி பெறுவார் மாணவி ரா அபர்ணா அவர்களையும் நான் இங்கே வரவேற்பதில் பெருமை கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு, நாமக்கல் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு எப்பொழுதுமே உறுதுணையாக முன்னோடியாக இருந்து கொண்டு பொருளுதவியோடு மட்டுமல்ல சிரிப்பலையோடு உரையாற்றக்கூடிய டாக்டர் குழந்தைவேல் அவர்கள், அதே போல் தலைவர் என்ஜினியர் சத்தியமூர்த்தி அவர்களையும் நான் வரவேற்பதில் பெருமை கொண்டு, சிலப்பதிகார சிறப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழாவில் சிலப்பதிகார சிறப்புரை ஆற்றுகின்ற திரு வீரபாலாஜி முனைவர் பட்ட ஆய்வாளர் திருச்சிராப்பள்ளி அவர்களையும், மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர், அவர்களையும் வரவேற்பதிலே நான் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இறுதியாக நன்றியுரை கூறக்கூடிய கொங்குவேல் அவர்களையும் வரவேற்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி இந்த உரையத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கிய அண்ணா